மகளே நீ சும்மா இரு, மகனே அப்படி பேசினாங்களா, மாமியார் பேசினாங்களா, மருமகள் பேசினாங்களா, கணவனார் பேசினாங்களா, சுற்றி வேலை செய்கிறவங்க யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்களா, இந்த மாதிரி போட்டு கொடுக்குறாங்களா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். இல்லை, நான் அவனை பார்த்தே ஆகணும், நான் பிரச்சனை பண்ணியே ஆவேன், நான் கேட்டே ஆவேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்காம நான் அடங்க மாட்டேன். அவனுடைய வீட்டில் போய் பிரச்சனை பண்ணாமல் எதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருங்க மகளே, நீ சும்மா இரு, இந்த பிரச்சனை நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். எப்படி போகணும், என்ன செய்யணும்னு ஏசப்பாவுக்கு தெரியும். எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்கிறீங்க? ரொம்ப அவசியமான ஒரு ஜெப குறிப்பு. வேதத்தில் இந்த மாதிரி நிறைய பாத்திரங்கள். அதான் நகோமி தன்னுடைய மருமகள்கிட்ட சொல்கிறாங்க, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ அமைதியார், அந்த மனுஷன் அதை செஞ்சு முடிச்சிருவார், நீ அவசரப்பட வேண்டாம், நீ சும்மா இருந்தால் போதும், காரியம் கைகூடி வரும், காரியம் நல்லபடியாக நடக்கும். சும்மா